வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்க போகிற படம் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம், ஒரு சைக்கோ த்ரில்லர் படம். இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்க வர்ட்டா இல்லையா? வாங்க முழு ரிவ்யூக்குள் போகலாம். கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப். படம் தொடங்கும் போதே ஒரு சஸ்பென்ஸ். படத்தின் கதாநாயகன் ஒரு போலீஸ் அதிகாரி. அவருடன் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்த ஒருவர் கை கால்கள் இரும்பு கம்பியால் கட்டப்பட்டு பிணமாக கிடப்பது போல காட்டப்படுகிறது. அதை விசாரிப்பதிலிருந்துதான் படம் ஆரம்பமாகிறது. கர்நாடகாவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தை மையமாக வைத்து கதை நகர்கிறது. அந்த போலீஸ் நிலையத்தை சுற்றியே வித்தியாசமான கொலை சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. நம்ம ஹீரோ அந்த கொலையை யார் செய்தது என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்யும்போது அதே மாதிரி இன்னொரு கொலை நடக்கிறது. அந்த கொலை நடந்த இடத்துக்கு நேரில் போய் பார்க்கும்போது ஹீரோ எப்படி அதிர்ச்சியாக பார்ப்பாரோ அதே மாதிரி நாமும் ஆடியன்ஸாக அதிர்ச்சியாகி போய்விடுறோம். அந்த நேரத்தில் நமக்கு தோன்றும் ஒரு கேள்வி, இது விஷ்ணு விஷால் நடித்த ராட்சசன் மாதிரி படமா? ஆனா இல்லை. இயக்குனர் முதல் பாதியை சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறார். நடிகர்கள் நடிப்பு. இந்த படத்தில் தெரிந்த முகங்களை விட தெரியாத முகங்களே அதிகம். பல ஜூனியர் நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். சிலர் மட்டும் நன்றாக நடித்திருக்கிறார்கள். சிலருக்கு நடிப்பு இன்னும் மேம்பட வேண்டிய அவசியம் தெரிகிறது. மொத்தத்தில் நடிப்பு சராசரிதான். இசை. இந்த படத்தில் சீன்களை விட இசை அதிகம் என்று சொல்லலாம். ஒவ்வொரு சீனுக்கும் பின்னணி இசை அடிக்கடி வருகிறது. சும்மா சொல்லக்கூடாது, இசையமைப்பாளர் நல்ல வேலை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக அக்கா தம்பி பாசப்போராட்ட காட்சிகளுக்கான இசை மட்டும் நன்றாக இருந்தது. ஆனா சில இடங்களில் இசைதான் கதையை இழுத்து செல்லும் மாதிரி தோன்றியது. ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவாளருக்கு இந்த படத்தில் பெரிதாக ரிஸ்க் எதுவும் இல்லை. மழைக்காடு காட்சிகள் ஓகே. சண்டை காட்சிகளும் சராசரி அளவில் இருந்தது. பெரிதாக வாவ் என்று சொல்லும் அளவுக்கு இல்லை, ஆனா மோசமும் இல்லை. செகண்ட் ஹாஃப். முக்கிய பகுதி. இரண்டாம் பாதி கொஞ்சம் இழுத்து செல்கிறது. முதல் பாதியிலேயே ஒரு சைக்கோவை காட்டுகிறார்கள். அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் கொடுக்கப்படுகிறது. அந்த பிளாஷ்பேக்கில் தனது மகளை வீட்டில் காதலனுடன் பார்த்த கோபத்தில் தந்தை கத்தியால் கொலை செய்கிறார். பிறகு போலீஸ் நிலையத்துக்கு சென்று ஒருவன் என் மகளை பின்தொடர்கிறான் என்று புகார் கொடுக்கிறார். ஆனா உண்மையில் அந்த மகள் 2-3 மாதங்களுக்கு முன்பே இறந்துவிட்டது என்று தெரிய வருகிறது. இங்கிருந்து சஸ்பென்ஸ் அதிகரிக்கிறது. பின்னர் போலீஸ் ஹீரோ அந்த வீட்டுக்கு சென்று பார்த்தால் அழுகிய நிலையில் பிணம் கிடைக்கிறது. சைக்கோ போலீஸையே சுட முயற்சி செய்கிறான். ஆனா ஹீரோ தப்பித்து விடுகிறார். அவரை பிடித்தோம் என்று நினைக்கும் நேரத்தில் இவன் சைக்கோ கிடையாது, உண்மையான சைக்கோ இன்னும் உயிரோட இருக்கான் என்று ஒரு ட்விஸ்ட். அதை பார்த்த ஆடியன்ஸுக்கு அந்த ட்விஸ்ட் பெருசா ஒர்க் ஆகவில்லை. மீண்டும் கொலைகள் மற்றும் குழப்பம். மீண்டும் அதே மாதிரி கொலை நடக்கிறது. முன்னாள் ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரியை ஹீரோ சந்திக்கிறார். அவருடைய அனுபவம் மூலம் ஒரு பழைய காதல் கதை பிளாஷ்பேக்காக வருகிறது. சாதி வேறுபாட்டால் பிரிந்த காதல். பழிவாங்க முயற்சி. அதிலும் கொலை. பிடிக்கப்பட்டவர் கூட நான் சைக்கோ கிடையாது, இன்னொருத்தன் இருக்கான் என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்கிறார். இங்கிருந்து ஹீரோ மட்டுமில்ல, நாமும் குழப்பமாவோம். கிளைமேக்ஸ். இறுதியாக உண்மையான சைக்கோ யார் என்று தெரிய வருகிறது. அவருக்கும் ஒரு பிளாஷ்பேக். அவருடைய சைக்கோத்தனத்துக்கு காரணம் பாச போராட்டம். ஆனா அந்த பாசக்காட்சிகள் கூட நமக்கு பெரிதாக எமோஷனல் ஆகவில்லை. சைக்கோ த்ரில்லர் படம் என்றாலும் பயம் அதிகமாக வரவில்லை.